நான் பனை ஏறுறது குலத்தொழில், நான் ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில், நான் வேளாண்மை செய்வது குலத்தொழில், நான் நெசவு செய்வது குலத்தொழில், நான் மீன் பிடிப்பது குலத்தொழில். நாட்டை 3 தலைமுறை ஆள்றான்டா கருணாநிதி அவன் பேரணும். அது என்ன அவன் குலத்தொழிலாடா? என் நாட்டை ஆள்றது என்னடே? எல்லாம் கலெக்டர் ஆயிரு, எல்லாம் போலீஸ் ஆயிரு, சோத்துக்கு எதாடா திம்ப நாயே? கருப்பட்டி கருப்பட்டி திங்கணும். எங்க இருந்து வரும்? எங்க அப்பன் ஏறணும்டா பனையில, பைத்தியக்காரன் நாயே. எங்க அப்பன் பனையில ஏறணும். நீ எழுதி வச்சுக்க, காமராஜர் என்ற தலைவனின் சத்திய பேரன் நான் சொல்றேன். நான் வந்த உடனே பணம் ஏறது அரசு பண்ணிடா, கவர்மெண்ட் வேலைடா. இறக்கித்தா சம்பளத்தை வாங்கிட்டு போ. நான் கருப்பட்டியை காய்ச்சிறேன், நான் கற்கண்டு காய்ச்சிறேன். இண்டஸ்ட்ரி, பனை சார்ந்த தொழிற்சாலை எல்லாம் நல்லா பனை ஏற. என் தம்பி இருக்கான் விக்டர், என் சொந்தக்காரன் பூரா பயிலும் ப்ரொஃபசர்ஸ். பனை ஏற எல்லா பயிலுங்க. டேய், திருச்சியில இன்னைக்கு நடக்க வேண்டியதுடா. 1000 பேர் பனை ஏறான். 1001வது முதல் பனை ஏறின்னு எனக்கு போட்டிருக்கான். நான் இல்ல, அவன் போட்டிருக்கான் முதல் பனை ஏறி செந்தமிழன் சீமான், அவன் தலைமையில 1000 பேர் ஏறம்னு. நீ என்ன நாடாறு ஏறிட்டான்னு சொல்ற? 100 சாதி ஏறான்டா, வன்னியரு, கவண்டரு, தேவரு. அதனாலதான் அந்த மாநாடு நடக்குது. அடா பைத்தியக்காரன் நாயே, நாங்க எல்லாரும் ஏறோம்னா நீ முன்னாடி ஏறான். இந்த ஐயா மோடி வர்றதுனால 2 நாள் தள்ளிட்டேன். கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, ஐயா வரும்போது நீ பனையில ஏறி ஏதாவது ஒண்ணு அதை காட்டுறதா இதை காட்டுறதான்னு தெரியாம போயிடும், தயவு செய்து 2 நாள் தள்ளி வைக்கணும்னு. சரி 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 இரு, நான் 2 நாள் விட்டு ஏறேன். பைத்துக்கார பையில 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்டா அமெரிக்கால. 1 கிலோ கருப்பட்டியே 1000 ரூபாய். எல்லா பையிலும் கருப்பட்டி கருப்பா இருக்கிறதுனால வெக்கப்பட்டு திங்காமட்டு வெள்ளை சக்கரைன்னு போயிட்டு இங்க ஒரு தொழிற்சாலையில வர வேண்டிய சக்கரை உடம்புக்குள்ள வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம கருப்பட்டி கருப்பட்டி கருப்பட்டி. ரோட்ல போகும்போது மானங்கட்ட நாய்கள் அங்க தெருவில் கருப்பட்டி காஃபி கிடைக்கும். எங்கிருந்தா கருப்பட்டி கிடைக்கும்? பைத்தியக்காரப்பல, கருப்பட்டி எங்கிருந்தா கிடைக்கும்? லூசு. அது எங்க ஆத்தால போய் காட்சி கொண்டாடுறா பைத்தியக்காரப்பையில. கருமம் பிடிச்சது. உலக இயற்கை உணவுக்கு திரும்புகிறா, ஈடு கொடுக்க முடியல. என்கிட்ட ஒரு 5 வருஷம் கூட, 5 வருஷம் என்ன வர உலகத்தின் தலை சிறந்த நாடாக நீ பாரு. நீ என்ன படுத்திருந்தாரு, என்ன பண்ற நீ? அப்பா இது அப்பவே கொடுத்திருக்கலாம் அந்த பிள்ளைகிட்ட. அப்படி காமராஜுங்கிற ஒரு தலைவன் ஆன்மா நிம்மதியா உறங்கணும்னா அவன் பேரனை நீ அரியணையில உட்கார வைக்கணும். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. நான் வீட்டுக்கு போனேன், போய் சத்தியம் பண்ணிட்டு தான் வந்தேன். இரு, நான் வென்று வந்து உனக்கு நான் வணக்கம் செய்கிறேன், அதுவரை என்னை விட்டு உன் பேரனை நீ தொடாத. வாவுச்சி என் பாட்டனுக்கு கப்பலோட்டி தமிழனுக்கு மாலை விட போனேன். அவன் வந்து சிலையில ஏறும்போது போலீஸ் என்னை தூக்கிட்டு போயிட்டுது. என்னங்க அப்படின்னா, ஐயா சிலை விழுந்துருமியான்னு. ஏய் ஐயா நீங்க அது விழுந்துருமியா, என்ன பண்ணலாம், இந்த படம் இருக்கு இங்க கும்பிட்டு போங்க. அன்னைக்கு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் வரமாட்டேன். என்னைக்கு உன் பேரை வென்று வரணும், உனக்கு இதே மாதிரி கடற்கரையில மிகப்பெரிய சிலை வச்சுதான்டா மாலை போடுவேன்னு வந்துட்டேன். ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் என் தம்பி சொல்றான்ல, சீமானு கிடைச்ச வெற்றின்னு திருப்பி பார்க்க திறக்க மாட்டான். ஏன் திறந்தா செத்து போயிடுவான். என்ன சிரிக்கிற? டேய், தஞ்சை பெருவுடையார் கோயில்ல தலவாசல் வழியே போய் சாமி கும்பிட்டு வந்த ஒரே மகன் உன் பிள்ளை. நான் ஒருத்தன் தாண்டா இருக்கேன், எவனும் இல்ல. போனா செத்து போயிடுவான்னு நம்பிக்கிட்டு போகலடா, ஒருத்தனும் போல. நான் ஒரே ஒருத்தன் தான் போய் கும்பிட்டேன்டா. குருக்கள் சொல்றாப்புல என்னை கும்பிடுறாப்புல, சீமா வேணா, நீங்க வளர்ற தலைவர், நீங்க சின்ன பிள்ளை, நீங்க வந்து இப்படி போங்க போங்க குருக்களை வச்சு சாமியை கும்பிட்டு எடுத்துட்டு வாங்க. சீமா வேணாம் ஐயா போங்க. என்ன இப்படி பண்றீங்க? நான் சொன்னேன், என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க கும்பிட்டு தாங்க. திருப்பி 2 வருஷம் கழிச்சு போனேன், என்னை ஓடி வந்து கும்பிட்டு கூப்பிடுறாப்ல. இப்படி துணிவு உலகத்துல எவனுக்கு வரும்னு? எனக்கு தான் வரும், வேற எவனுக்கு வரும்? காமராஜ் பேரன் பிரபாகர மகனுக்கு தான் வரும், வேற எவனுக்கு வரும்? ஒருத்தனுக்கு வராது. இவன் கட்ட மாட்டான், செத்து போயிடுவான். ஒரு நம்பிக்கை. 1000 வருஷமா கட்டாதவே இப்ப சிலை வைக்க போறானா? வைக்க போறான்.
செய்ய மாட்டார்கள். உலகத்துல நீ இப்படி எல்லாம் ஒரு தலைவன் இருந்து பாரு. முதலமைச்சர் ஆயிட்டாப்டா தாத்தா, முதலமைச்சர் ஆயிட்டாப்ல. உட்கார்ந்து இருக்கும் போது கோப்புகள், உனக்கு புரியாத ஃபைல், ஃபைல் தமிழ்ல சொல்லணும்ல, உனக்கு ஃபைல் வருது. இந்த பக்கம் ஒரு பெரிய அடுக்கு ஃபைல், இந்த பக்கம் ஒரு இது கோப்புகள். என்னது? யாரு கேட்கிறான்? தாத்தா முதலமைச்சர். என்னது? அதிகாரிட்டான். ஐயா இது ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ்யா, உடனே கையெழுத்து போடணுங்கய்யா. இது கொஞ்சம் அவசரம் இல்லைங்கய்யா, இதை மெதுவா பார்த்து கையெழுத்து போடலாமே. எங்காலு அப்ப முதலமைச்சர் நாற்காலிக்கு முக்கியமில்லாத ஃபைல்லாம் வருது. எப்படி? ஏய் கர்மம் முடிச்சவனே, எல்லா ஃபைலும் முக்கியமானதுதான், உடனே பார்த்து கையெழுத்து போடணும், அதான் முக்கியம். அவன் தான் காமராஜ். விளங்குதா? போட்டான். திருப்பி இந்த வர ஒரு மாணவனுக்கு கண்ணு போயிருச்சு விளையாட்டுல. அப்ப ஒண்ணு வழி இல்ல, தாத்தாட்ட போய் கெஞ்சிது இந்த குடும்பம். என் பிள்ளைக்கு கண்ணு போயிருச்சியா, அமெரிக்கா போயிட்டு வெளிநாட்டுல போய் அறுவை சிகிச்சை பண்ணாதான் பார்வை வரும்னு சொல்றாங்க சாமியே. அதுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா, ஏதாவது ஒரு உதவி பண்ணி விடுங்கய்யா. வெளிநாட்டுல போய் என் பிள்ளைக்கு அறுவை சிகிச்சை பண்ணி இந்த கண் பார்வையை கொண்டு வரணும்யா. அவன் வாழ்க்கையே குருட்டா போயிருமியா, இருட்டா போயிருமே. அழுதவன இருங்க இருங்கன்னு அதிகாரியை கூப்பிடு. என்னது? ஐயா மெதுவா அது என்ன ப்ராக்ரஸ் ஆகி வரணும்யா, கவர்மெண்ட் ப்ரொசீஜர். அவங்க மொழி இப்படி தானே இருக்கும். ப்ரொசீஜர் 2 months ஆகுமியா அப்படின்னா எளவாகும். 2 மாசம் வரைக்கும் கண் இருக்குமா? புள்ள குருடா போன நீயா பதில் சொல்லுவ? உடனே போடு, உடனே போட்டு அவனுக்கு உடனே பாஸ்போர்ட் விசா கொடுத்து வெளிநாட்டில் போய் அறுவை சிகிச்சை பண்ண ஏற்பாடு பண்ணு. இங்க பாருன்னு, இங்க பாருன்னு. தேசிய கீதம் பாடப்படும் போது, நாட்டு பாட்டு பாடப்படும் போது எந்திரிச்சு நின்று மரியாதை செலுத்தணுங்கிறது ஒரு மரபு, ஒரு முறை. ஆனால் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது கணத்துக்குள்ள ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னா பாட்டு முடிகிற வரை நிக்கப்படாது, உடனே கிணத்துல குளிச்சு காப்பாற்றணும். அட பைத்தியக்காரா, இப்படி இப்படி இந்தியாவில் எவனாவது ஒரு தலைவன் சிந்திச்சு பண்ணி நினைக்கிற? டேய் தேசிய கீதம் பாடப்படுற வரைக்கும் நிக்க கூடாதுடா, குழந்தை கிணத்துக்கு வந்துருச்சுடா, உடனே ஓடி போய் குதிச்சு காப்பாற்றணும்டா. அதான்டா இது சட்டமாது நோட்டமாது. போடா பாஸ்போர்ட்டை கொடுறா, பிள்ளைய அனுப்புறான். அதனாலதான்டா அவன் பெருந்தலைவன், அதனால்தான் அவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன், அதனால்தான் தமிழ் பேரினத்தின் குல தெய்வம். குல தெய்வமே. ஏன் 1 2 கிடையாது, சாதாரணமா சொல்லிட்டு போறதுக்கு 1 2 கிடையாது. அவரை மாதிரி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்பதையே நீ வந்து கனவுளோட நினைக்க முடியாது, கனவுளோட நினைக்க முடியாது. பெரும் மேத. படிக்கலைன்னு சும்மா படிச்சவன் அறிவாளியா இருக்கான்டா, படிச்சவன் தான்டா எல்லா பேரும் முட்டா பிள்ளை இருக்கான். காசு வாங்கிட்டு ஓடு போடுற காவாலி போய் போறான், படிச்சவனா தான்டா இருக்கான். ஏய் இப்படி ஒரு தலைவன் வர்றா. வட மாவட்டத்தில் முதலமைச்சர் ஆயிடுறாரா தாத்தா. 6 மாசத்துல தேர்தலை நின்று வெல்லணும், 6 மாசத்துல தேர்தல் நின்று வெல்லணும். வெள்ளனா இந்த பதவி செய்யல. முதலமைச்சர் ஆயிட்டாரு, இப்ப 6 மாசத்துக்கு இடையில தேர்தல் நின்று வெல்லணும். தேர்தல் நடக்குது, குடியாத்தத்தில் நடக்குது. குடியாத்தத்தில் நிக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வேட்பாளர் கோதண்டம்னு எதிர்த்து நிக்கிறாப்ல, எதிர்த்து நிக்கிறாப்ல. தாத்தாவும் நிக்கிறாரு. தாத்தா நிக்கும் போது சனம் முதலமைச்சர் இல்ல காமராஜ், என்கிட்ட ஒண்ணுமே இல்லாத போதே மனுவை கொடுத்து கும்பிடுது ஜனம். ஐயா எங்களுக்கு வேலை இல்லையா, ஐயா எங்க வீட்டை இடிக்கிறான், ஐயா ஐயா எங்களுக்கு தண்ணி வரலையா, ஐயா எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலையான்னு. அவன் முதலமைச்சரு, அவன் ஓடி அந்த சனம் சொல்லுது எங்களுக்கு பாலம் இல்ல, நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி, ஒரு பாலம் கட்டி கொடுங்க உங்களுக்கே ஓட்டு போடுவோம்னு. அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குல்ல, ஆகட்டும் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். முதலமைச்சர் என்ன சொல்லிருக்கலாம், கட்டித்தாரன் கட்டித்தாரன் எனக்கு ஓட்டு போடுங்க. இன்னைக்கு இருந்த பிக்காளி பயலுக்கு கேன பயலுக்கு என்ன பண்ணுவேன்? ஏய் 4.5 வருஷம் ஏறிட்டு பார்க்காத நீ. இப்ப வீடு தேடி அரசு, வீடு தேடி அரசு, மக்கள் ரோடு தேடிய மக்கள் ரோடு தேடி போயிட்டு போராட்டம். இவன் நாள் வீடு தேடி போவாம இங்க சுடுகாடு தேடி போயிட்டு இருந்தேல்லடா, என்ன பண்ணிட்டு இருந்த? அவ ஒரு கிழவன் சொல்றான் பாருங்க, பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், முதலமைச்சர் ஆயிட்டாரு பார்க்கலான்றவள நான் கட்டித்தாரேன்னு சொல்லல. அப்ப கூட வந்த தலைவர்கள் கேட்கிறாங்க, ஐயா சனம் இப்படி கேக்குது இல்லையா, கட்டித்தாரம்னா ஓட்ட நமக்கு போட்டு தப்பா போயிரும்ல, தப்பா போயிரும்.
நம்ம முதலமைச்சரா இருக்கோம், நம்மகிட்ட பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு, நம்ம செய்யறோம்னு சொன்னா சன நமக்கு ஓட்ட போட்டுரும். ஆனா எதிர்த்து நிக்கிற கோதண்டத்துக்கிட்ட ஒண்ணும் இல்லைல்ல, அது எப்படி நம்ம செய்யறோம்னு சொன்னா அந்த வார்த்தை லஞ்சம் ஆயிராதா? எப்படி பாடுறாடே உலகத்துல பாடுறாடே. அதனால நான் செய்யறேன்னு சொல்லல, ஆனா ஜெயிச்சிட்டான், வந்து செஞ்சிட்டான். அதான் காமராஜ். இந்த வர நீ எல்லாம் ஒன்னா நிக்கிற, அவன் பிறந்த சமூகத்துல பிறந்த உன்னை குவிக்கிறதுக்கு ஒரு குறியீடு இருக்கு, காமராஜ்னு. தேவரெல்லாம் ஒன்னா நிக்கிறான், அவனை குவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான், தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர். பிள்ளைலாம் ஒன்னா இருக்கான், அவனை குவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான், நம்ம பாட்டை வாவுச்சி. தேவேந்திரெல்லாம் ஒன்னா நிக்கிறான், அவனை குவிக்கிறதுக்கு இமானுவேல் சேர்ந்து ஒருத்தர் இருக்கான். அங்க கவுண்டெல்லாம் ஒன்னா இருக்கான், அவனை ஒண்ணு கூட்டுறதுக்கு தீரன் சின்னமலைன்னு ஒரு பாட்டே இருக்கான். இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒருத்தர் இருக்கான். ஆனா எல்லாரையும் ஒன்று கூட்ட ஒரே மகன் காமராஜ் பேர நான் தாண்டா இருக்கேன். எவனும் இல்ல, எவனும் இல்ல. உன்னை சாதி சார்ந்து மதம் சார்ந்து ஒன்று கூட்ட உனக்கு அடையாளம் இருக்கு. ஆனா எல்லாரையும் ஒரே குடையில் தமிழ் தாயின் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூட்ட ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன். உன் மகன் என்னை விட்டா ஒருத்தனும் இல்லை, ஒருத்தனும் இல்லை. எவனும் கூப்பிட்டாலும் வரமாட்டான். எங்க அப்பா அத்தா யாருன்னு சொல்லு பாப்போம். எங்க அப்பா என்ன 4 வருஷம் முதலமைச்சரா இல்ல 10 வருஷம் முதலமைச்சரா இல்ல அமைச்சரா? ஒன்னும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. என்ன என் ஜாதிக்காரெல்லாம் எனக்கு காசு கொடுத்து உதவிட்டான்னு நினைக்கிறியா? சாப்பிட்டியா சீமான்னு கூட எவனும் கேட்கல. சிரிக்காத, சிரிக்காதவங்கள எப்படி நம்மள தன் சாதியில ஒருத்தன் முன்னேறிட்டான தாங்க மாட்டாங்க. சீமான் தலைவர் ஆகிறதா? இது ஒரு கொடுமை, இது ஒரு கொடுமை. இதுல ஒருத்தன் இவ்வளவு யோசிக்கிறானோ, இவ்வளவு பேசுறானோ, ஒருத்தர் இல்ல.